இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அறிவாளி மந்திரி பதில் சொல்லியிருக்கார். இது எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ அப்பதானே ரிலீஸ் பண்ணணும். நீ அதுக்குள்ள உள்ள போயிட்ட. இதே இடத்துல மேடை போட்டு ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார். நீ ரெடியா? பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சிட்டீனா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். நான் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா நீ அரசியல் விட்டு போயிடுறியா? 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் நான் ஒரு மனு காமிச்சேன். இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அறிவாளி மந்திரி பதில் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021 பெறப்பட்ட மனு குப்பையில் கடந்துதான். இது வரைக்கும் மழை பெய்யலையா, காத்தடிக்கலையா, வெயில் அடிக்கலையா, குப்பை அப்படியே கடந்துதா? நான் கேட்குறேன், இந்த மனு நான் நேற்று எடுத்தாந்தோம்னு சொன்னோமா? இந்த மனு நாங்கள் நேற்று எடுத்தாந்தோம்னு உங்கள்கிட்ட சொன்னோமா? நீ 2021 மனு வாங்கி என்னைக்கு குப்பையில் போட்டையோ அடுத்த நாள் என் கைக்கு வந்துருச்சு. இது எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ அப்போ தானே ரிலீஸ் பண்ணணும். நீ அதுக்குள்ளே உள்ளே போயிட்ட. இப்போ மனு வாங்கிட்டு இருக்கிற கரூர் மாவட்ட மக்களே, நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் திமுக ஆட்சியில் இந்த ஊரில் இருந்து அமைச்சர் வாங்கிய மனு. இன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, நேற்று உழவர் சந்தையில் நீ சொன்ன கருத்துக்கு பதில் சொல்கிறேன். இதே இடத்துல மேடை போடும். ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார். ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார். நீ ரெடியா? இந்த மனு பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சிட்டீனா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். நான் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா நீ அரசியல் விட்டு போயிடுறியா? சவால் ரெடியா? நீ களம் ரெடியா இருக்குது, விளையாட ரெடிங்கிற. இதுக்கு முன்னாடி கபடி விளையாடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அமலாக்கத்துறை விளையாண்ட போது கபடி எப்படி விளையாண்டேன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு கூட்டம் நடத்துனாங்க கோயம்புத்தூரில். அண்ணன் டிஆர் பாலு தெளிவாக விளக்கமாக தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். பேண்டோட உச்சா போயிட்டு நீ விளையாடுறதை பற்றி பேசலாமா? தம்பி, நீ விளையாட கூப்பிடுற அண்ணன் ரெடி விளையாடுறதுக்கு. 2026 களத்திலே சந்திப்போம். அப்ப பேண்டில் உச்சா போனது மட்டுமில்ல, வேற ஒன்று சேர்ந்து போயிடுவேன். நீ பார்த்துக்கோ. 2026 ஆடுகளம் ரெடியாக இருக்கும். அந்த ஆடுகளத்திலே சந்திப்போம்.